இன்னைக்கு நம்ம சில வகையான ஷார்ட் நியூஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கேஷுவலான வீடியோவாக இருக்க போது. ஸோ வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், முக்கியமான நியூஸ் நிறைய வர இருக்குது. மூலம் ஜியோட ஏர் ஃபைபர் கஸ்டமர்ஸ்க்காக ஒரு புதுசாக ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஜியோட ஏர் ஃபைபர் யூஸ் பண்ணீங்க அல்லது புதுசாக கனெக்ஷன் வாங்குறீங்கன்னா 1111 அப்படிங்கிற ஒரு பிளான் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிளான் வந்து 50 நாள் வேலிடிட்டியோட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான் மூலமாக ஹை ஸ்பீட் இன்டர்நெட் ஆக்சஸும் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த பிளான் வந்து யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோட 5G கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இது கிடைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போய் இன்னொரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜியோட கனெக்ஷன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணும்போது ஒரு 1000 ரூபா வந்து இன்ஸ்டாலேஷன் ஃபீஸ்னு சொல்லி வாங்குவாங்க. அந்த கனெக்ஷன் காஸ்ட்டை வந்து இதில் கட் பண்ணிக்கிற சொல்கிறாங்க. அதாவது 1000 ரூபா வாங்க மாட்டாங்க. இந்த ஜியோட ஏர் ஃபைபர் கனெக்ஷன் நீங்கள் வாங்கும்போது இன்டர்நெட் ஸ்பீட் வந்து 1 Gbps வரையும் நமக்கு வந்து ஸ்பீடு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில OTT ஆப்ஸும் தர்றதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரியாக ஜியோ ஏர் ஃபைபர் நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தீங்கன்னா இந்த 1111 அப்படிங்கிற ஆஃபர் வந்து 50 நாளைக்கு கொடுக்குறாங்க. அடுத்த நம்ம சேனலில் ஏற்கனவே ரியல்மியோட GT7 Pro ஸ்மார்ட் ஃபோனோட ஃபீச்சர்ஸை பற்றி வீடியோ போட்டிருப்போம். அந்த ஃபோன் இப்போ வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோனோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 59,999 அப்படிங்கிற விலையிலும் 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் விலை 65,999 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் இருக்கிறாங்க. இந்த ஃபோனை பற்றி தெரியணும், அது மட்டும் இல்லாமல் இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லிங்க்ஸ் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து கேலக்ஸியோட S25 அல்ட்ராவோட ஃபுல் ரிவ்யூ போட்டிருந்தோம். இப்போ அடுத்த வெர்ஷன் கேலக்ஸி S25 அல்ட்ராவோட லீக்ஸ் 1 by 1 வர ஆரம்பிச்சிருக்கு. அதன்படி பார்க்கும்போது இப்போ ஒரு லீக் வந்திருக்கு. பார்க்கறதுக்கு S24 அல்ட்ரா மாதிரியே தான் இருக்குது. எந்த ஒரு டிசைன் பெருசாக சேஞ்சஸும் தெரியல. சைடில் பார்த்துட்டீங்கன்னா மெட்டல் ஃப்ரேம் தெரியுது. அது மட்டும் ஃப்ரண்ட்டில் சிங்கிள் செல்ஃபி கேமரா பார்க்கறதுக்கு வழக்கம் போல் பேக் சைடில் 5 கேமரா மாடலோடு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ டிசைன் ஆஸ்பெக்ட் பார்க்கும்போது எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. போன தடவை அந்த டைட்டானியம் ஃப்ரேம் இருந்துச்சு, அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. ஸோ இது இப்போதைக்கு ஒரு லீக்காக தான் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த வீடியோ வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் சாம்சங் கேலக்ஸி S24 மாதிரி தான் S25 ஃபோன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீம்ஸும் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி ஏர்லி லீக்ஸ் வந்திருக்கு. அதுமாதிரி சாம்சங் யூசர்ஸ்க்கு இந்த 1UI7 அப்படிங்கிற Android 15 பேஸ் பண்ண OSும் கூடியவரில் லான்ச் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கலாம். அது இப்போ லான்ச் ஆகும் அப்போ லான்ச் ஆகும் சொல்லி எதிர்பார்த்துட்டே இருக்கும். ஆனால் இன்னுமே வந்து லான்ச் ஆகலை. லான்ச் ஆனதுக்கப்புறம் அது டெடிகேட்டட் வீடியோ போடுறோம். ஆனால் இப்போ இந்த 1UI7 எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு லீக் வீடியோ வந்திருக்கு. அதையும் நீங்கள் சைடில் பார்க்கலாம். ஸோ ரைட் சைட் ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் குயிக் ஆக்சஸ் டோக்கல் பார்லாம் தெரியுது. அதுபோல் இந்த ரீசெண்ட் ஆப்ஸ் அது போக ஆப் ஸ்விட்சிங் பண்ணும்போது அனிமேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை அந்த வீடியோவில் காட்டியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஸ்மூத்தாக இருந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த 1UI7 வந்து என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து அதை பற்றின வீடியோ கூடியில் வரதா இருக்குது. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அதாவது டேரக்ட் மெசேஜ் அனுப்புறவங்களுக்காக புது ஸ்டிக்கர் பேக் கொண்டு வந்திருக்காங்க. அது போக இந்த டேரக்ட் மெசேஜ் வந்து நீங்கள் அனுப்பும்போது அவங்களுக்கு வந்து பர்சனலைசேஷன் நீங்களே ஒரு நிக் நேம் வச்சுக்கலாம். அதாவது இந்த டேரக்ட் மெசேஜ் வந்து குரூப்பில் வந்து நீங்கள் சேட் பண்ணீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு நிக் நேம் வச்சு நீங்கள் வந்து அசைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து லொக்கேஷன் ஷேரிங் அப்படி ஒரு ஃபீச்சர் இருந்துச்சு. அதாவது எந்த லொக்கேஷன் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபீச்சர் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்னு கொடுத்துட்டாங்க. அதாவது டேரக்ட் மெசேஜில் உங்களோட லைவ் லொக்கேஷனை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அடுத்ததாக ஐஃபோனில் வந்து இந்த iPhone 17 Air அப்படிங்கிற ஒரு லைட் வெயிட்டான ஒரு குட்டி ஐஃபோனை லான்ச் பண்ண போகிறத சொல்கிறாங்க. அந்த iPhone 17 சீரிஸ் வரும்போது சொல்லப்போனால் ரொம்ப திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும் சொல்கிறாங்க. அதாவது 5 to 6 mm திக்னஸ் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த திக்னஸை கம்மி பண்ணுறதுக்காக அவங்க சிம் ட்ரே உள்ள போட போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு போல eSIM சப்போர்ட் தான் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடியாக இந்த ஃபோனில் ஒரு 6.1 inch 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே இருக்குன்னு சொல்கிறாங்க. அது போக வந்து ஆப்பிளோட A19 சிப்செட் இருக்குன்னு சொல்கிறாங்க. பேக் சைடில் கேமரா பொறுத்தவரை ஒரு 48 MP மெயின் சென்சர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த கேமராவில் வந்து லோ லைட் ஃபோட்டோஸும் நல்லா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியாக சில லீக்ஸ் மட்டும் வந்திருக்கு. ரியல்மிலேருந்து GT சீரிஸ் அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறது நம்ம எல்லாருமே தெரியும். அதாவது கேமிங் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரியும். ரீசெண்டாக கூட இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ அடுத்ததாக புது சீரிஸ் ஒன்று கொண்டு வரப்போற சொல்கிறாங்க. அதாவது நியோ அப்படிங்கிற பேரில் கொண்டு வரப்போற சொல்கிறாங்க. ஏற்கனவே IQ பிராண்ட், அதாவது விவோட சப் பிராண்டான IQலேருந்து இந்த நியோ அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ அதே மாதிரியே ஒரு காம்படிட்டிவான பிரைஸில் வந்து ஒரு அஃபோர்டபுள் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் சீரிஸாக இதை லான்ச் பண்ணுவாங்க எதிர்பார்க்கப்படுது. கடைசி லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது ரியல்மிலேருந்து நியோ 7 அப்படிங்கிற ஃபோனில் இந்த ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க எதிர்பார்க்கப்படுது. இதோட ஆண்ட்ராய்டு பெஞ்ச்மார்க் லீக் ஆயிருக்கு. 2.4 மில்லியன் ஸ்கோர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஃபோனில் வந்து MediaTek Dimensity 9300 அப்படிங்கிற ஃபிளாக்ஷிப் சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்கோர் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வேற என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் இந்த ஃபோனில் வருது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து வரும்போது நல்லா இருக்கா இல்லையா முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக லான்ச்சுக்கு அப்புறம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் நம்ம எல்லாருமே அனுப்புவோம். அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ அதுக்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஃபீச்சரும் வந்திருக்கு. இந்த டிரான்ஸ்கிரிப்ட் வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆக போகிறதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க அந்த வாய்ஸை வச்சு அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற டெக்ஸ்ட்டாக பாட்டம் சைடில் இந்த டிரான்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஃபீச்சர் காட்டுது. ஸோ இந்த ஃபீச்சர் இப்போதைக்கு குறிப்பிட வகையான சில லாங்குவேஜில் மட்டும் ஒர்க் ஆகுது, எல்லா லாங்குவேஜுக்கும் இது கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த அந்த ஷார்ட் நியூஸ் மாதிரி வீடியோஸ் அடிக்கடி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இது ப்ரோஜனமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி குட்டி குட்டி டெக் நியூஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நானும் டெக் இந்த மற்றபடி சொன்னீங்க. நன்றி, வணக்கம்.